வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விராட் கோலியை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா வந்து ஆஃப்டர் ஸோ லாங் இந்தியா வந்து கப் அடிச்சிருக்கு. இதனால் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு மேஜர் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ரோஹித் சர்மா ஒன் ஆஃப் த ரீசன். ரோஹித் சர்மா பெஸ்ட்டு கேப்டன்சி, பும்ரா பெஸ்ட் பவுலிங், ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் ஓவர், இது பெனால்டி மேட் ஓவர் வந்து இப்போ பெனால்டி மேட் ஓவர் நல்லா பவுல் பண்ணுது. ஹர்ஷீப் சிங் நல்லா பவுல் பண்ணுது. அதுக்கடுத்து நல்ல ஃபீல்டிங், அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸு, விராட் கோலியோட 76, இப்படி ஏகப்பட்ட ரீசன். இந்தியா ஃபுல்லாக செலெக்ஷன் ஆனதுக்கு ஏகப்பட்ட காரணங்களும் கூட. நம்ம இது லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா கூட 92 கேப்டன், பெஸ்ட்டு கேப்டன், இதெல்லாம் ரீசனாக இருந்தாலும் இங்கே வந்து விராட் கோலியோ T20 வேர்ல்டு கப்போட அவரோட வந்து வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்லேருந்து அவர் ரிட்டையர் ஆகிறாரு. T20 ஃபார்முலேருந்து ரிட்டையர் ஆகிறார் விராட் கோலி. அவர் வந்து க்ரோத், அவர் ஏன்னா வந்து சச்சினுக்கு அடுத்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி 2011 சொன்னாங்க. 2011 சச்சின் தான் வந்து இந்தியாவோட ப்ரைடாக இருந்தார். அந்த இடத்த இன்றைக்கி விராட் கோலி வந்து கிங் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து, அதுக்கடுத்து அவரோட ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் கூட அவரை பற்றி எழுதியிருக்காங்க, விராட் கோலியை பற்றி எழுதியிருக்காங்க. USA, UK, லண்டன் எல்லா இடத்துலையும் இது கிரிக்கெட் பிறந்த மண்ணில் கூட விராட் கோலிக்கோட ஸ்டாச்சூஸ் இருக்குது. இந்தியாவில் விராட் கோலி பெவிலியன்ஸ்னு அவர் ஆடும்போதே வச்சுருக்காங்க. அப்போ இவரோட க்ரோத், இவரோட மேசிவ், நம்மளுக்கே தெரியும், ஒரு லெஜண்ட், ஒரு கோட், கிரிக்கெட்டோட கோட். அவரை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். விராட் கோலி வந்து 5th நவம்பர் 1988 டெல்லியில் பிறந்தார். அப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்போ வந்து பையனோட கிரிக்கெட் எய்முக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. 2008 அவருக்கு வந்து 2006 டெல்லியோட ரஞ்சி டீமில் செலக்ட் ஆகிறாரு. டெல்லியோட ரஞ்சி டீமில் விளையாண்டு இருக்கும்போது லேட் நைட்டுக்கு வீட்டுக்கு போகிறாரு. ரஞ்சியில் விளையாண்டுட்டு மறுநாள் கூட மேட்ச் இருக்குது. ஆனால் வந்து வீட்டுக்கு போகிறாரு. அப்பா வந்து இறந்துட்டார். அப்பா வந்து இறந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது யாருமே அடுத்து மேட்ச்சுக்கு போயிருக்க மாட்டாங்க, ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. ஏன்னா மேஜர் அட்டாக்கு, மேஜர் மனதில் ரொம்ப பலமடைந்து இருந்திருக்காரு. அவர் கூட அழுதுகிட்டே வந்து அந்த வீடியோஸ் கூட பார்த்தோம். அழுதுகிட்டே வந்து ஒரு பேட்டியில் கூட சொன்னார் விராட் கோலி. முடிஞ்ச பின்னாடி திரும்ப அந்த ரஞ்சி டோர்னமெண்ட்டில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் அங்கே ஆரம்பிச்சது. விராட் கோலியும் அவங்க அப்பாவோட எய்மை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன், நான் அதுக்கு என்னென்னலாம் என்னோட இதெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணேனோ அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு நான் பெரிய ஆள் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சொன்னது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. 2008 Under-19 வேர்ல்டு கப்பை ஃபஸ்ட்டு டைம் இந்தியா ஜெயிச்சிச்சு அண்டர் த விராட் கோலி கேப்டன்சி. யாருமே விராட் கோலி கப் அடிக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வித் கேப்டன்சி Under-19 வேர்ல்டு கப்பை தடவை இந்தியாவுக்காக தூக்கி கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் 2007 அதே ஒரு யங்ஸ்டர் டீம் தான் வந்து தோனி தலைமையில் T20 வேர்ல்டு கப்பை ஜெயித்தோம். அந்த இயரில் நடந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால் வந்து டீம் எல்லாமே வந்து ஷிஃப்ட் ஆனது Under-19 பார்த்தாங்க. அக்ரெஷன், ஒரு ஆட்டிடியூட் யாருமே காமிக்காத ஒரு இதை வந்து Under-19 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீம் கேப்டன் விராட் கோலி காமிச்சார். ஏன்னா இந்தியாவோட எப்போவுமே எப்படின்னா ஆஸ்திரேலியா தான் ஸ்லெட்ஜ் பண்ணுவாங்க, இந்தியா வந்து அமைதியாக இருக்கும், அதுக்கு பேட்டால் தான் பதில் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்லெட்ஜே பண்ண மாட்டாங்க இந்தியா. ஆனால் விராட் வந்து அப்படி கிடையாது. விராட் வந்து ஸ்லெட்ஜிங்க்கு பேர் போனவர், ஆஸ்திரேலியாவுக்கே டஃப் கொடுக்குறார், ஆஸ்திரேலியாவே வந்து பாருன்னு நிற்கிறவர். இப்படி 2008 வந்து ஃபஸ்ட் டைம் Under-19 வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே அவரோட ஃபோக்கஸ் திரும்ப வந்து இந்தியன் டீமுக்குள்ளே செலக்ட் ஆகணுன்னு அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடுறாரு. இந்தியன் டீமில் Under-19 ஜெயிச்சு 6 மாதத்தில் இந்தியன் டீமில் செலக்ட் ஆகி அவரால் நிறைய ஜெயிக்க முடியலங்க. ஓப்பனராக இருந்தார். 150 தான் அடித்தார். 150 சொல்லிட்டு தான் அடித்தார், நிறையா ரன் அடிக்கலை. அதுக்கடுத்து 1 இயர் பிரேக். ஒரு இயர் இந்தியன் டீமில் எடுக்கவே இல்லை. ஏன்னா சேவாக்கு, கம்பீர், விராட், சச்சின், தோனி, யுவராஜ் அப்படின்னு இந்தியாவோட கவாஸ்கர்னு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்போ இந்த டீமில் வந்து அவருக்கு இடம் இல்லை. அவர் வந்து 1 இயர் கேப்க்கு அப்புறம் திரும்ப இந்தியன் டீமுக்குள்ளே வராரு. வெஸ்ட் இண்டீஸில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வெஸ்ட் இண்டீஸ் இருக்க ஒரு மேட்ச்சில் டீமை விட்டு போயிடுச்சு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சோமோ இந்தியாவில், அவங்களாம் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி ஒன் ஹேண்டில் அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அங்கே ஆரம்பிச்சது. இன்றைக்கி ICC டோர்னமெண்ட்டில் அதிக மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பை வேர்ல்டு, மொத்த உலகத்துலேயுமே அதிக ICC டோர்னமெண்ட்டில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது விராட் கோலி. அங்கே ஆரம்பித்தது அந்த இது அங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது. அதுக்கடுத்து ரெக்கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து விராட் கோலி நாக் அவுட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விராட் கோலி நாக் அவுட் அடித்தது T20 வேர்ல்டு கப்பில் செமிஸு, ஃபைனல்ஸ் யாராலையும் மறக்க முடியாது. 2லையும் ஜெயிச்சார். WTC 2 சாம்பியன்ஷிப்பில் அவரோட்டு தான் ஹை ஸ்கோரரு இந்தியன் டீம். ஏஷியா கப்பில் தொடர்ந்து 3 சீரீஸில் மோஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் இந்தியா. அதுக்கடுத்து ICC டோர்னமெண்ட்ஸ் அவார்டு மொத்தம் 11 ICC டோர்னமெண்ட்ஸ் அவார்டு வச்சுருக்காரு.
2000 அவரோட க்ரோத் 2010 ஆரம்பிக்குது. 2011 டீமோட மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. 2011 இந்தியா வந்து வேர்ல்டு கப் அடிச்சிச்சு அண்டர் தோனி கேப்டன்சி. அதில் பார்த்தீங்கன்னா யுவராஜ், சச்சின், கம்பீர் இவங்கெல்லாம் பெரிய ரன் ஸ்கோரராக இருந்தாலும் இவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணார். இவங்க தான் வந்து அதிக ரன் அடித்தாங்க. கம்பீர், ஏன்னா கம்பீர் தான் வந்து ஃபைனல் கூட நிறைய ரன் அடித்தார். சச்சின் மோஸ்ட் ரன் கிட்டர், அந்த யுவராஜ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருந்துச்சு அந்த சீசன் ஃபுல்லாக. அந்த இடத்துல விராட் கோலி வந்து ஒரு செட் பண்ணார். அங்கே சீனியர் பிளேயர்ஸ் ஏகப்பட்டவே ரிட்டையர் ஆனாங்க. எங்கன்னா 2011 வேர்ல்டு கப்பில். இப்போ எப்படி 3 பேர் தொடர்ந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, அந்த மாதிரி 2011 வேர்ல்டு கப்பில் ஏகப்பட்டவே ரிட்டையர் ஆனாங்க. சச்சின் ரிட்டையர் ஆனார். அப்போ சச்சின் 15 இயர்ஸ் அந்த கபில் தேவுக்கு அடுத்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பிளேயர் தெரியும்னா அது சச்சின் தான். சச்சினோட ரெக்கார்டு அவ்வளோ கிட்டத்தட்ட 49 செஞ்சுரி 50s வந்து சச்சின் வச்சுருக்காரு ஓடிஏல. அதுக்கடுத்து மொத்தம் 100 செஞ்சுரிஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு இந்த இவர் வரணும்னா 51 செஞ்சுரி டெஸ்ட் மேட்ச்சு 0 அவர் T20 அவ்வளோ ஆடினதில் அவ்வளோ வந்து செட் பண்ணி வச்சுருக்காரு. இதை விராட் கோலியை மட்டும்தான் முடிவெடுக்க முடியும்னு விராட் கோலி அன்னைக்கு நம்பி விராட் கோலி நவ் 50 செஞ்சுரி இன் ஓடிஏஸ் அடிச்சு முடிச்சிட்டார். 80 செஞ்சுரி ரிக்கி பாண்டிங்க்கு அடுத்து. இப்போ வந்து சச்சின் ஃபஸ்ட்டு, விராட் கோலி, தென் ரிக்கி பாண்டிங்க்கு இவருக்கும் கிட்டத்தட்ட 8 செஞ்சுரி 9 செஞ்சுரி தள்ளி இருக்குது. 70 செஞ்சுரி ரிக்கி பாண்டிங், விராட் கோலி 80 செஞ்சுரி. இது எல்லாத்துலேயுமே ரெக்கார்ட் கிரியேட்டர்ஸ் சச்சின்னா ரெக்கார்ட் பிரேக்கராக விராட் கோலி இருந்திருக்காரு கடந்த ரொம்ப வருஷமாக. விராட் கோலி வந்து ஈஸியாலாம் இந்த இடத்துக்கு வரல. விராட் கோலி வந்து லைஃப் கரியரில் 2 டவுன்ஃபால் பார்த்துருக்காரு. இந்த T20 வேர்ல்டு கப்லாம் டவுன்ஃபாலே கிடையாதுங்க. அவரெல்லாம் வந்து நல்லா தான் ஆடிக்கிட்டார். IPL T20 சம்திங் ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் தான் டவுன்ஃபால். 1019 நாள் விராட் கோலி ஃபார்ம்லாம் வந்திருக்காரு. செப்டம்பர் 8 போன ஏசியா கப்பில் செப்டம்பர் 8 அவர் அடித்த செஞ்சுரி விசஸ் ஆப்கானிஸ்தான் எந்த விராட் ஃபேனும் மறக்க முடியாது. செப்டம்பர் 8 அடித்தார். அந்த இதுதான் 2019 3 ஃபார்மேட்டையும் சேர்த்து அவ்வளோ கேப் இருந்ததே கிடையாது விராட் கெரியர்லேயே. அந்த கேப் எடுத்து அவர் ஜெயித்தார். அந்த இடத்துல வந்து செஞ்சுரி ப்ளே பண்ணார். அந்தளவுக்கு டவுன்ஃபாலும் பார்த்துருக்காரு. ஃபஸ்ட்டு டவுன்ஃபால் எங்கன்னா 2019 வேர்ல்டு கப்பு இந்தியா தோற்கிறதுக்கு காரணமே அனுஷ்கா தான் சொன்னாங்க. விராட் கோலி ஹேட்டர்ஸ்க்கு யாருமே வந்து விராட் கோலி டேரக்ட் அட்டெம்ப்ட் பண்ண தெரியாது. ஒன்று அவரோட பாடி சேம் பண்ணாங்க. எப்போ பாடி சேம் பண்ணாங்கன்னா IPL ஒரு சீசனில் விராட் கோலி பாடி சேம் பண்ணாங்க அவர் நிறையா ரன் அடிக்காததுக்கு. அப்போ விராட் கோலி வந்து அங்கே பாடி சேம் பண்ணவங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி மோஸ்ட் அத்லெட் அவர் தான் வந்து ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்களாம். ரொனால்டோ இஸ் ஏ ஃபுட்பால் பிளேயர். அவர் அளவுக்கு ஃபிட்னஸில் விராட் கோலி பெரிய ஆள். அந்தளவுக்கு அவர் வந்து புஷ் பண்ணிக்கிட்டார். அவர் தன்னைத்தானே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டார். அந்த ஃபுட் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஒர்க் அவுட் ஆகட்டும், எல்லாமே மேலே கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அவரோட ஒய்ஃப் அனுஷ்கா சர்மாவோட அஃபென்ஸில் அவங்க 2 லவ் பண்ணியிருக்கும் போது கூட ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். அவர் வந்து மேட்ச்சுக்கு வந்து அனுஷ்கா வந்தாலே அந்த மேட்ச் வந்து விராட் கோலி ரன் அடிக்கலைன்னா அதுக்கு காரணம் அனுஷ்கா தான் அப்படின்னு அவர் மென்டலாகவே டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கு விராட்டோட பதில், அனுஷ்கா வந்து என் லைஃப்பில் வந்து குட் ஹியூமன் பீயிங். அவர் கூட ஒரு என்டையர் கரியருமே அனுஷ்காவை பார்த்த பின்னாடி தான் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அவரோட ஒரு பேட்டியில். அப்போ அனுஷ்காவோட ரோலையும் விட்டு கொடுக்கவே இல்லை. 2019 வேர்ல்டு கப் தோற்றோன்னே எல்லாரும் அனுஷ்காவை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு அனுஷ்காவோட DM, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிவிட்டு நீ தலைமை பக்கத்தில் விராட் கோலி விராட் ஃபேன்ஸை நீ இனிமேல் விராட் கூட சேராத, விராட்டை வந்து விராட் பிரேக்கப் பண்ணிடுங்க, ஏன்னா நீ வந்து எங்கள் ராசி கெட்டவளாக இருக்கிற, அப்படி இப்படி நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் DM, யூடியூப் அப்படின்னு கிழிச்சாங்க அனுஷ்காவை. ஆனால் விராட் கோலி திரும்பியும் கம்பேக் கொடுத்து நான் தான் கிங்கு, எனக்கு வந்து அனுஷ்கா தான் ஒய்ஃபுன்னு 15th செஞ்சுரி அடித்த பின்னாடி தான் அவரோட நார்மல் செலிப்ரேஷன் வித் அனுஷ்கா செலிப்ரேட் பண்ணார். எங்கன்னா நியூசிலாண்டு கூட எடுத்த 2023 செமிஸில் அதே செமிஸில் அடித்த அந்த 100 தான் சச்சினோட ரெக்கார்ட் பிரேக் பண்ண செஞ்சுரி 15th செஞ்சுரி இன் ஓடிஏ. அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டார். இப்போ வந்து T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அவர் வந்து அஸ் ஏ பிளேயராக ஜெயிக்காத கப்பே இல்லை எக்ஸப்ட்டு IPL கப் போட்டு அடித்ததில்ல RCB. ஆனால் மற்றபடி எல்லா கப்புமே அண்டர்-19 வேர்ல்டு கப் அடிச்சிட்டாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவர் பிளேயராக இருந்தது. T20 வேர்ல்டு கப் இருந்தது இல்லை, 2007 டீம்லேயே இல்லை. இப்போ 2024 அந்த T20 வேர்ல்டு கப் அடிச்சாச்சு. 2011 வேர்ல்டு கப்பு, 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு WTC சாம்பியன்ஷிப்பில் 5 times ஹோல்ட் பண்ண ஆஸ் ஏ கேப்டன் டெஸ்ட் டீம். அது இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இது சொல்ல மாதிரினேன், ஆஸ்திரேலியாவில் கிரிட்டிசிசம் மட்டும், அதாவது ஸ்லெட்ஜிங்னா ஆஸ்திரேலியா தான், ஆஸ்திரேலியா வந்து ஃபேன்ஸும் சரி அவங்களும் சரி ரொம்ப ஸ்லெட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருந்தது. அங்கே அந்த இடத்துல அஸ் ஏ யங் கேப்டன் டெஸ்ட் கேப்டனாக வச்சு, அஸ் ஏ யங் கேப்டனாக தோனி விட்டு கூப்பிட்டு போயிட்டார். அஸ் ஏ யங் கேப்டன்
ஒரு யங் டீம், டெஸ்ட் டீம். அந்த டீமை கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சு ஆஸ்திரேலியாவில் ரொம்ப வருஷம் கழித்து எந்த ஏசியன் டீமே பண்ணாததை பண்ணி கப்படிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அஸ் ஏ கேப்டனாக மோர் கிரிட்டிசைசம் பண்ணது ஆஸ்திரேலியா மண்ணில். ஃபேன்ஸ்லாம் வந்து அவர் மேலே பீர் பாட்டில் தூக்கி போடுறது அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாண்டி அதில் அவரும் ஒன்று பண்ணார், நடுவரில் தூக்கி காமிச்சு ரொம்ப கேவலமாக பேசினார். அதுக்கடுத்து 2017 அதே டெஸ்ட்டில் ஸ்மித்துக்கு வந்து பெவிலியன்லேருந்து டிஆர்எஸ் கேட்க பார்த்தாரு. அதுக்கு விராட் கோலியோட அக்ரெஷன் ஸோ ஆட்டிடியூட். அவர் அந்த அக்ரெஷனில் ஸ்மித் மன்னிப்பு கேட்ட பின்னாடியும் வந்து ரொம்ப மோர் அஃபென்ஸாக அப்படி தான் நாங்கள் வந்து இந்தியன் டீம் ஒன்றும் கூல் கிடையாது, இந்தியன் டீம் ஒன்றும் வாட்டர் கிடையாது, வி ஆர் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது. அந்த அக்ரெசிவ் ஆட்டிடியூட் புது பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். சச்சின், ரோஹித் எல்லாருமே ஒரு பிராண்ட், கூல் கம்போசர். இந்தியன் டீம்னாலே அதுதான். ஆனால் விராட் விட்டு தனி, ஹீ இஸ் அக்ரெசிவ் மேன். அவரை பார்த்தாலே இது ஃபீல்டிங் ஆச்சும் பேட்டிங்கில் சரி மிஸ்பிஹேவ் பண்ணால் வில்லியம்சனை கிழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்டையர் கரியரில் எந்தெந்த பவுலர்லாம் அவர் வந்து அவுட் எடுத்தால் பெரிய செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து மிஸ். விராட் கோலி இஸ் நாட் ஏ ப்ரைட் ஆஃப் இந்தியா, விராட் கோலி இஸ் ஏ ப்ரைட் ஆஃப் கிரிக்கெட். இதான் ட்ரூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.